தாம்பரத்திற்கு அருகில் ராஜகீழ்ப்பாக்கம் பகுதியில் மழலை செல்வங்களுக்கு நல்லொழுக்கத்துடன் கூடிய தரமான கல்வியினை மிகவும் சிறப்பாக அளித்து வரும் கல்வி நிறுவனம் குடோஸ் பிளே ஸ்கூல் ஆகும். இக்கல்வி நிறுவனத்தை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். வண்ணத்து பூச்சிகளை வானம் உயர்த்தும் வாகை காற்றாய், கொத்து மலர்கள் சிரிக்கும் பூங்காவாய், குழந்தைகளின் எண்ணங்கள் வண்ணங்களோடு அழகிய சுற்றுப்புற சூழலோடும் அமையப்பெற்றது இப்பள்ளி. வணக்கம், நான் சிந்து ஸ்ரீகுமார், வேதிக் எஜுகேஷன்ஸ் பிரைவேட் லிமிட்டடோட டைரக்டர். இந்த கம்பெனி ஆரம்பித்து ஒரு 10 years ஆச்சு. இந்த 10 yearsல த அச்சீவ்மெண்ட் என்னென்னா, எங்களுக்கு நிறைய குழந்தைங்கள ரீச் பண்ண முடிஞ்சிருக்கு. இந்த குழந்தைங்கிறது 6 years வரைக்கும் பிரெயின் க்ரோத் பீரியட், 80% பிரெயின் க்ரோத் பீரியட். நிறைய ப்ளே ஸ்கூல்ஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த குடோஸ் எங்களோடது என்ன எதுக்காக ஃபார்ம் ஆயிருக்குன்னா, தாட் ப்ராசஸ் டெவலப்மெண்ட்டுங்கிற ஒரே ஒரு ப்ராசஸ். எங்களது மெயின் இஷ்யூவே தாட் ப்ராசஸ் டெவலப்மெண்ட். இப்போ டிவி குழந்தைங்க விட்டாலே நிறைய சிடிஸ் பார்த்து டேரெக்டாக அதை அதனால் எங்களோட ஒரு ப்ளே ஸ்கூலில் நோ டிவி, நோ ஏசி, நோ கம்ப்யூட்டர்ஸ், இது எதுவுமே இல்லாமல் குழந்தைங்களுக்கு ஃபுல்லாக பிரெயின் க்ரோத்துக்கு பிரெயின் ஜிம்ஸ் அண்ட் அதர் திங் வச்சு அவங்கள எப்படி பிரெயின் க்ரோத்துக்கு லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் பிரெயின் ஆக்டிவேஷனுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த ஒரு ப்ராசஸ் தான் இந்த மெயின் குடோஸில் இருக்குது. இதில் நாங்கள் குழந்தைங்கள மட்டும் இல்லை, ட்ரைனிங் பேரண்ட்ஸ், அது மட்டும் இல்லை டீச்சர்ஸை உருவாக்குறோம். டீச்சர்ஸுங்கிறது ஒரு புனிதமான ஒரு தொழில். அதில் நிறைய பேர் வீட்டில் இருக்கிற டென்ஷன் கொண்டு வந்து குழந்தைங்க மேலே காட்டுவாங்க. இது எல்லாம் இல்லாமல் ஒரு பியூட்டிஃபுல் செட் ஆஃப் டீச்சர்ஸை உருவாக்குறோம் நாங்கள். மழலை புன்னகையோடு ஆரம்ப கல்வியில் ஆடல் பாடலோடு முழுமையான அர்ப்பணிப்போடும் இளம் சிறார்களுக்கு சேவை மனதுடன் இப்பள்ளி ஆசிரியர்கள் பயிற்சி அளிக்கின்றனர். குழலும் யாழுமாய் மழலை மொழிகள் குயில் பாடலாய் இப்பள்ளியின் வகுப்பறைகளில் எதிரொலிக்கின்றன. இந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா இட்ஸ் என்டையர்லி என்னோட ட்ரீம் ஸ்கூல்னே சொல்லலாம். என் ட்ரீம் ஸ்கூல்னால் எனக்கு குழந்தைங்களுக்கு எல்லாமே ஒரு இடத்துல கொடுக்கணும்னு, எது இருந்தாலும் அவங்க ப்ராக்டிக்கலாக ஃபீல் பண்ணணும். நான் டிராஃபிக் லைட்டை பற்றி சொல்லிக் கொடுக்குறேன்னா அவங்களுக்கு அந்த டிராஃபிக் சிக்னல்ஸ் இருக்கணும், அவங்க கார் ஓட்டி பார்க்கணும், அவங்களுடைய நிறைய ஆசைகளை பூர்த்தி செய்யணும்னு நினச்சேன். அந்த ஒரு ஃபீல் தான் இந்த ஸ்கூலோட க்ரியேஷனுக்கு மெயின் ரீசன். இஸ் லைக் அந்த குழந்தைங்க அது விளையாடும் போதோ ஒவ்வொரு இதுலேயுமே அவங்க ஆக்டிவேஷன் நடந்துகிட்டே இருக்கும். பிரெயின் ஜிம் எக்ஸசைசஸ் இதில் நடந்துகிட்டே இருக்கும். பட் ரைட் ஃப்ரம் ஸ்விம்மிங் பூல் இந்த ஸ்கூலில் எல்லாமே இருக்குது. அவங்களுக்கு விளையாடுறதுக்கு ஒரு கிச்சன், ஒரு போலீஸ் ஸ்டேஷன், போஸ்ட் ஆஃபீஸ், எல்லாமே லைவ் மாடல்ஸ் இருக்குது. ரோட்ஸில் அவங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், எல்லாமே தே ஹேவ் லைக். அண்ட் நீங்கள் இங்கே பார்க்குற டூல்ஸ் எல்லாமே இட் வில் பி டிஃப்ரெண்ட். வி டோன்ட் ஹேவ் அ ஸ்விங் வேர் தே கேன் ஜஸ்ட் என்ஜாய், சிட் அண்ட் என்ஜாய். இங்கே இருக்கிறது எல்லாமே ஜிம் எக்ஸசைசஸ் மாதிரி இருக்கும். வேர் தே play also, they enjoy also, and the brain growth is really developing. துள்ளி விளையாடும் புள்ளி மான்களாய் குழந்தை செல்வங்கள். இக்குழந்தைகளுக்கு அறிவியல், சமூகம், விளையாட்டு எனும் பயிற்சிகள் மாதிரிகளை கொண்டு சிறப்பாக இப்பள்ளியில் பயிற்சி அளிக்கப்படுகின்றது. இப்பயிற்சியின் மூலம் குழந்தைகள் இம்மாதிரிகளை பற்றிய அறிவினையும் தெளிவினையும் பெறுகின்றனர். இம்முயற்சி புத்தக மூட்டைகளை தவிர்த்து கல்வி, கலாச்சாரம், வாழ்வியல் நெறிமுறைகளை அனுபவங்களாக குழந்தைகள் மனதில் பதிகின்றன. இம்மாற்றம் நடைமுறை சார்ந்த திறனையும் அறிவினையும் குழந்தைகளுக்கு அளிக்கின்றது. இளம் சிறார்களுக்கான வகுப்பறையில் எண்கள், வடிவங்கள், காய்கறி வகைகள், விலங்குகளின் மாதிரிகளை பொருத்தி இனம் காணும் வகையில் டை பேலட்டுடன் கூடிய கற்பித்தல் உபகரணங்கள் கல்வி முறையின் மேம்பட்ட வளர்ச்சியினை உணர்த்தும் விதமாக இப்பள்ளியில் அமையப்பெற்றுள்ளது. இம்முயற்சி வளர்ந்த நகரங்களில் மட்டுமே என்ற தோற்றம் மாறி கிராமப்புற ஏழை மாணாக்கர்களுக்கும் உலகத்தரமான கல்வியினை வழங்கி சிறப்புற்று விளங்குகிறது இக்கல்வி நிறுவனம். whoever wants to, உங்களோட குவாலிஃபிகேஷன் எனக்கு நோ பாதரேஷன் அட் ஆல். நீங்கள் படிக்கவே இல்லையா எனக்கு கவலையே இல்லை. ஆனால் நீங்கள் உங்களை
உங்களுக்கு ஒரு எஜுகேஷனுங்கிற ஒரு இது பேஸ் கொடுத்து உங்ககிட்ட இருக்க வேண்டிய 2 குவாலிஃபிகேஷன் என்னென்னா, இன்னும் எனக்கு கற்றுக்கணுங்கிற ஒரு ஆசை, நிறைய லாட்ஸ் ஆஃப் லவ், ரொம்ப பொறுமை, பேஷியன்ஸ் நிறைய இருக்கணும். இது எல்லாமே இருந்ததுன்னா எங்களை அப்ரோச் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு லைஃப்பில் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்கேலுக்கு உங்களை கொண்டு போயிடுவோம். ஸோ இஃப் யூ இன்ட்ரெஸ்டட் அண்ட் லைவ் எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க எங்ககிட்ட, லைக் ஹூ ஹவ் பீன் கிரியேட்டட் இந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு ஆசையாக இருந்ததுன்னா ஷுவராக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். மழலை கல்வியில் கற்பித்தல் ஒரு ஆத்மார்த்தமான கலை. சேவை மனப்பான்மையுடன் இப்பயிற்சியை ஏழை எளியவருக்கும் வழங்கி பெரும்பேர் கொண்டு திகழ்கிறது இக்கல்வி நிறுவனம். இவ்வளோ இது ஏன் நான் பண்ணேன்னா, பேசிக்காக சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆர்ஃபனேஜ் வைக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஐ டோன்ட் வாண்ட் டு கோ ஃபார் டொனேஷன்ஸ் கிட்ட, யார்கிட்டயாவது போய் காசு கொடுங்க நான் வைக்கிறேன்னு சொல்கிறதுக்கு என்னால் முடியல. ஐ காண்ட் ஈவன் ஆஸ்க் மை ஹஸ்பண்ட் பிகாஸ் அவர் வீட்டை நல்லாவே பார்த்துக்கிறாரு. ஸோ ஒன் சிம்பிள் திங் வாட் ஐ வாண்டட் இஸ் ஒன் செட் ஆஃப் இந்த மாதிரி ஒரு இது வந்துட்டு இங்கே இருக்கிறவங்களே எனக்கு வேற ஒரு இடத்துல வந்துட்டு சர்வ் பண்ணணும்னு. ஸோ ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் ப்ளே ஸ்கூல் ஃபார் த புவர். ஏன்னா ஸ்கூல் கவர்மெண்ட்டே நிறைய ப்ரொவைட் பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்லல. பட் இது வந்துட்டு ப்ளே ஸ்கூல் இந்த லெவலுக்கு எனக்கு ஒரு ஏழை பசங்களுக்காக பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் ரியலி ஃபார் ஆர்ஃபனேஜ்னு நான் சொல்ல மாட்டேன். இது வந்து இவங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய பேரண்ட்ஸ்க்கு இதே ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும்னு ஆசை இருக்காது, ஆனால் அவங்கக்கிட்ட காசு இருக்காது. ஸோ அவங்களுக்காகவே ஒரு ஸ்கூல். அண்ட் பை காட்ஸ் கிரேஸ் இந்த கியூடோஸ் ஆரம்பித்து இந்த 5th 6th இயரில் ஐ எம் டூயிங் ரியலி குட். 11 branches ஆகிடுச்சு. அண்ட் பீப்புள் ஆர் ரியலி ஹெல்பிங் ஆல் மை பீப்புள். லைக் யாரெல்லாம் என்னை ஜாயின் பண்ணுறாங்களோ as காட்ஸ் கிஃப்ட் மாதிரி தான் ஜாயின் பண்ணுவாங்க. அண்ட் தேர் ரியலி ஹெல்பிங் மீ அவுட் டு ரீச் மை கோல். காலச்சூழலில் சிறகுகள் மறுக்கப்பட்டு கூண்டு கிளிகளாய் மழலைகள் பொம்மைகளாய் ஆட்டுவிக்காமல் அவர்கள் எண்ணங்களுக்கு வண்ணமளித்து சிறகுகளாகி விண்மீன் நோக்கிய மின்மினி பூச்சிகளாய் மகிழ்ச்சி வானில் மிளிரச் செய்கின்றது இப்பள்ளி. ஒரு குழந்தைய நீங்கள் எவ்வளோ இந்த ஏஜில் ஐ லவ் யூ சொல்கிறீங்க, எவ்வளோ ஹக் பண்ணுறீங்க, இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்கள வந்து ரொம்ப அவங்க பேசும்போது சிலப்போ ரொம்ப பெருசாகிட்டாங்க, மெச்சூர்ட் மாதிரியெல்லாம் தோணும். பட் அவங்க மெச்சூர்டும் இல்லை, பெருசும் இல்லை. அவங்களும் ஏதோ விஷயங்களை கேட்டுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ தட் வில் ரியலி ஹெல்ப் ஹிம். அவங்கள இன்னொரு பேரட்டாக வளர்க்காமல் அவங்களுக்கு fill them with knowledge. அவங்க டயர்ட் ஆகவே மாட்டாங்க. நம்ம தான் டயர்ட் ஆகிறோம். நம்மளோட ஃபீலிங்கை தான் அவங்க மேலே நம்ம போடுறோமே தவிர அவங்க எப்போவுமே டயர்ட் ஆக மாட்டாங்க. அவங்க எலாஸ்டிக் மாதிரி ஸ்ட்ரெச் ஆகிடுவாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ அழகாக அவங்கள கொண்டு வரீங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. சிந்தட்டிக் சிற்பங்களாய் இல்லாமல் குழந்தைகளை சிந்தனை சிற்பிகளாய் அனைத்து திறன்களோடு திகழ எலக்ட்ரானிக் நிழல் தவிர்த்து நிஜ பிம்பங்களை உருவாக்கி வருகிறது இப்பள்ளி.